அரசாங்கம் எந்த தேர்தலையும் பிற்போடாது. வியாழேந்திரன் எடுத்துரைப்பு. இரத்தினபுரியில் வெள்ளப்பெருக்கு. எதிர்வரும் ஜூன் 3 வானில் நிகழவுள்ள அதிசயம். ஹமாஸின் உயிர் நாடி. மொத்த காசா நிலப்பரப்பும் இஸ்ரேலின் பிடியில். அரசாங்கம் எந்த தேர்தலையும் பிற்போடாது எனவும், ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று அதன் பின்னர் ஏனைய தேர்தல்களும் நடைபெறும் என்றும் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் சட்டத்திட்டத்தின்படி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும். ஜனாதிபதி தேர்தலுக்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒதுக்கப்பட்ட நிதியின் பிரகாரம் அதற்குரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. தனிப்பட்ட ரீதியில் கருத்துக்களை தெரிவிக்க முடியும். ஜனநாயக நாட்டில் அதற்கான சுதந்திரம் இருக்கின்றது. சட்டத்தின் அடிப்படையில் அக்டோபர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும் என்று மேலும் கூறியுள்ளார். கழுகங்கையின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருவதால் ரத்தினபுரியில் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளதாக செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கழுகங்கையின் நீர்மட்டம் புழுங்குப்பெட்டிய பகுதியில் உள்ள நீர்மானியில் 7 எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக ரத்தினபுரி அலுபத பிரதான பேருந்து வீதியில் எத்தோயா பகுதியில் இருந்து மீண்டும் வெள்ளம் பெருக்கெடுத்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. பிரதான வீதிகளை அணுகும் பல கிளை வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதோடு வீடுகளும் ஆபத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீர்மட்டம் நீர்மானி எல்லையை எட்டினால் பெரும் வெள்ளம் ஏற்படும் என மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். ஒரே நேர்கோட்டில் 6 கோள்கள் வரும் அதிசய நிகழ்வு எதிர்வரும் ஜூன் 3 நிகழ்கிறது. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் என 8 கோள்கள் உள்ளன. இவை ஒவ்வொன்றும் அதற்குரிய கோணத்தில் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. எதிர்வரும் ஜூன் 3 கிழக்கு திசையில் சூரிய உதயத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன் வியாழன், புதன், யுரேனஸ், செவ்வாய், நெப்டியூன், சனி என்ற வரிசையில் 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வருவதை பூமியில் இருந்து பார்க்கலாம். இதில் யுரேனஸ், நெப்டியூன், புதன் சற்று தூரமாக இருப்பதால் தொலைநோக்கிகள் மூலம் தெளிவாக பார்க்க முடியும். நமது சூரிய பாதையில் ஒவ்வொரு கோளும் வெவ்வேறு தூரத்திலும் வெவ்வேறு சாய்வு கோணத்திலும் சுற்றி வருவதால் அவை எப்போதும் ஒரே நேர்கோட்டில் அணிவகுப்பதற்கு வாய்ப்பில்லை. அவ்வாறு ஒரே வரிசையிலும் ஒரே நேர்கோட்டிலும் அணிவகுத்து வருவது மிக அரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. காசாவின் மீது கடந்த ஆண்டு தீவிர தாக்குதலை ஆரம்பித்த இஸ்ரேல் இராணுவமானது தற்போது முழு நிலப்பரப்பையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எகிப்தின் எல்லையில் ஒரு சிறிய பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றியுள்ளதை தொடர்ந்து காசாவின் முழு நிலப்பரப்பும் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துள்ளது. இஸ்ரேலிய படையினர் குறிப்பிட்ட பகுதியை கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியிட்டுள்ளனர். காசா பள்ளத்தாக்கிற்கும் எகிப்திற்கும் இடையில் உள்ள 14 கிலோமீட்டர் நீளமான பிலாடெல்பி கொரிடோரை கைப்பற்றியுள்ளதாக இஸ்ரேலின் தலைமை ராணுவ பேச்சாளர் டேனியல் கஹாரி தெரிவித்துள்ளார். இதுவரை இந்த பகுதி மாத்திரமே இஸ்ரேலின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாமல் இருந்த பகுதியாகும். இந்த பகுதியை ஹமாஸிற்கான உயிர் நாடியாக விளங்கியது. காசாவிற்குள் ஆயுதங்களை கொண்டு வருவதற்கு ஹமாஸ் இந்த பகுதியை பயன்படுத்தியது என தெரிவித்துள்ள இஸ்ரேலின் தலைமை ராணுவ பேச்சாளர் டேனியல் கஹாரி 20 சுரங்கப்பாதைகளை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தனது ராஃபா தாக்குதலை நியாயப்படுத்துவதற்காக எகிப்திய எல்லையில் சுரங்கப்பாதைகளை கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என எகிப்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.